Greeting you in the name of Lord Jesus. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. என்னது டானா ஒண்ணும் புரியலையே. You are someone's dream. நீங்க இன்னொருத்தருடைய கனவுன்னு எழுதி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க. அந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் இந்த வாலிப நாட்கள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு தெருவுல யாராவது ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கொஞ்சம் நல்லா பார்க்கிறதுக்கு கண்ணு அழகா இருந்தா நீங்க உடனே என்ன நினைப்பீங்க? இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும், இந்த பையனை எனக்கு கல்யாணம் பண்ணா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டு அவங்கள அப்ரோச் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. சரி, இப்படி பண்றீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? இது ஆண்டவர் யாரோ ஒருத்தர் உங்களுக்காக அலாட் பண்ணியிருக்காரு. எப்படி அப்படின்னு சொன்னா, யாரோ ஒரு பிள்ளை ஜெப பிள்ளை ஜோம் பண்ணிருப்பான். ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல ஜெபிக்கிற பொண்ணை தாங்க, ஒரு நல்ல ஜெபிக்கிற பையனை, ஒரு துதிக்கிற பொண்ணை தாங்க, உங்களோடு கூட டிராவல் பண்ற ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஏசப்பா ஒருத்தர் அலாட் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு புதகுழில போய் விழுந்து அந்த காரியம் நமக்கு வேணும், அவங்க எனக்கு வேணும், அவங்க இருந்தா நல்லா இருக்கும், அவங்க என் வாழ்க்கையில இருந்தா ரொம்ப சூப்பரா இருப்புன்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளை துன்படுத்துற நம்ம புதகுழில போய் விழுகிற ஒரு காரியத்துக்குள்ள விழுந்துடுறோம். ஒருவேளை நீங்க கம்ப்ளீட் சரண்டர் ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் நீங்க எனக்கு யார் அலாட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, நீங்க எனக்கு யாரை வச்சிருக்கீங்களோ அவங்களை எனக்கு கொடுங்கப்பா, இல்ல காட்டுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது உங்களை தேவதியா, உங்களை நல்ல அழகான ஒரு பையனா வச்சு பார்க்கிற ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். அப்ப எப்படி இருக்குன்னா, அந்த பிள்ளை ஒரு கனவு வச்சிருப்பான் பாருங்க, நீங்க ஒரு கனவு வச்சிருக்கீங்க, இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும், இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்கும். அது அப்படியே கம்ப்ளீட்டா அந்த கனவு உலகத்தை நிஜமா மாத்துறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சிக்கு சொல்றேன், just don't choose your life partner by yourself, just surrender God's presence and he will make you and he will help you to connect to the people or to the person who he made for you. Thanks for watching this. God bless you. See you all next video. Until signing out, Dan Prakash.